ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஷ் vlogs. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா முள்ளங்கி குழம்பு. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வேலை முடிகிற மாதிரியான குழம்பு இது. இப்போது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். இப்போது கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க, அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு தக்காளி கூட தேவையில்ல, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் முள்ளங்கியை நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வதக்கிக்கோங்க. இப்போது முள்ளங்கி வதங்கினதுக்கப்புறம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வேகட்டும். இப்போது முள்ளங்கி வெந்துட்டுருக்க டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3லேருந்து 4 சில்லு அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்தி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், முள்ளங்கியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்திக்கலாம். நீங்கள் வீட்டில் என்ன பொடி வச்சுருக்கீங்களோ குழம்புக்கு அதை சேர்த்திக்கோங்க. சப்போஸ் நீங்கள் குழம்பு பொடியிலேயே மிளகாவும் போட்டு அரைச்சிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குழம்பு பொடி சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டியில் தான் பண்ணுறேன்றதுனால 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கிறேன். அப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா கலந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், அதையும் சேர்த்திக்கலாம். அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் சேர்த்திக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா குழம்பு கொதி வரணும். நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், குழம்பெல்லாம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியது தான், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான முள்ளங்கி குழம்பு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ணிடலாம். எப்போவுமே பருப்பு போட்டு நம்ம முள்ளங்கி குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.